அப்படி சொல்லாதீங்க. நான் பட்லிங்க உட்காராது, அதில் உட்காந்துருக்கு. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.
ஞானசம்பந்த பெருமான் இந்த கோயிலில் வருகின்ற நிகழ்வுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, புள்ளியாடியார் வந்திருக்கீங்க. அதை இதை மட்டும் சொல்லிட்டு சுத்தமாக சொல்லிட்டு வந்துடும். நம்ம கோயிலில் இந்த ஊரினுடைய வழக்கப்படி 3 நாள் அடியார் விழா. எந்த ஊரில் எப்படி நடக்குன்னு தெரியாது. இந்த ஊரில் ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 நாள் விழா. ஆணி 1 முத்துப்பந்தல் அளிக்கும் விழா. இதற்கு முன்பாக 2 நாள் வைகாசியில் 2 நாள், 32 நாள் இருந்தாலும் வைகாசியில் 31, 32, 29 நாள் இருந்தாலும் 28, 29. ஆணி 1 அதுக்கு முன்னேறி 2 நாள். முதல் நாள் விழா காலையில் ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமுலைப்பால் கொடுக்கின்ற விழா இங்கே நடக்கும். சீர்காழியம்படியில் நடந்தாலும் இந்த முத்துப்பந்தல் விழாவை ஒட்டி நடக்கின்ற விழா காலையில் திருமுலைப்பால் நடந்த விழா.
அதற்கு அடுத்தபடியாக மாலையிலே பொற்றாளம் வழங்குகிறார்கள். மறுநாள் காலையில முக்கி புடை அதுல விசேஷமா இங்க என்ன ஒண்ணு கொண்டைன்னு உண்டு. இந்த குழந்தைக்கு கொண்டை இருக்கு இல்லையா, இந்த கொண்டை கொடுக்கிற ஒரு விழா இங்க நடக்கும். இது நான் காலையில் நேற்றைய காலையில் நடக்கும். நேற்று மாலை என்ன நடந்துச்சுன்னா ஓடம் கொடுத்தல். கொல்லம் ஊதிரிலே பெருமானுக்கு ஓடம் கொடுத்த நிகழ்வு செய்யப்படும். காலையில இங்கிருந்து முத்து பல்லக்கில் சுவாமி புறப்படுவார், திருமீட்டிற்கு செல்வார், திருச்சிக்கு வருவார். இதுவரைக்கும் நிகழ்வு இப்போ பெரியவர் இப்போ அங்கே போய் சாமி கும்பிட்டார். வெம்மைதர் வேணிடை வெயில் வெப்பம் தணிப்பதற்கு மும்மை நிலை தமிழ் விழகர் முடிமீதே சிவபூதம் தம்மை அறியாதபடி தந்தருள பந்தரெடுத்து எமை விடுத்து அருள்வீசர் என்று எம்ப வெம்மைதரு வேணியிடை கடுமையான வெப்பம். இப்ப இந்த வெப்பம் எப்படி இருந்தது? 1300 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பல மடங்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த செடி கொடியெல்லாம் கருகி போச்சு. ஆனா இந்த செடி கொடியெல்லாம் பச்சையா இருக்கு. ஆனாலும் அந்த வெம்மையை நாம் உணர முடிந்தது. அந்த வெம்மைதரு வேணியிடை ஞானசம்பந்த பெருமானுக்கு வர வெப்பம் தணிப்பதற்கு மும்மை நிலை தமிழ் விலக இந்த வாழ்வு, இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்வு, இனி வருகின்ற வாழ்வு, இந்த 3 வாழ்வு மும்மை வாழ்வு. மும்மை நிலை தமிழ் விலக முடிமீதே சிவபூதம். இப்போ ஞானசம்பந்த பெருமான் கருவறையில் வராமல் கால் என்று சொல்லுகின்ற வகையில் அப்பர் சுவாமிகள் பாடிய கோவாய் முழுக அடிதுகள் கூற்றன் உமைப்பதன் முன் பூவார் என் மீது அடிச்சுவடு பொருத்திவை என்று பேசுகிறார் சுவாமி. எவன் வருவதற்கு முன்பாக என் மீது ரிஷபபுரியையும் சூழபுரியையும் பெருமானையும் நீ பொறிக்க வேண்டும், உன்னுடைய திருவடியை எனக்கு சூட்ட வேண்டும் என்று வேண்டுகிறார். தன் மீது இந்த ரிஷபபுரி சூழபுரி என்று பெண்ணாளத்தில் அவர் பொறிக்கப்பட்டது தெரியும். இருந்தாலும் அவருடைய மனதிற்குள்ளே அந்த சமணத்தில் இருந்த அந்த அழுக்கு அப்படியே மனசுக்குள்ள தோன்றிட்டே இருக்கு. நாம சமணத்தில் இருந்து தம்பி 80 ஆண்டுகள் வாழ்க்கையை வீணாக்கி விட்டோமே என்ற அந்த நைய அவருடைய உருக்கம் அதிகமாக கொண்டே இருக்கு. அதனால்தான் திருவடியை தன் சூட்டப்படுகிறார். நடராஜ பெருமானுடைய திருவடிக்கு குஞ்சிதபாதம் அப்படின்னு பேர். குஞ்சிதபாதம்னா என்ன அர்த்தம்? வளைந்த திருவடின்னு அர்த்தம். ஏன் இறைவனுடைய திருவடி வளைஞ்சிருக்கு? காரணம், இப்ப தட்டையா இருந்தா நம்ம தப்பிச்சு ஓடி கொடுத்தோம். வளைஞ்சிருந்தா இழுக்க பிடிச்சுப்பாரு சுவாமி காலையிலே. அதனாலதான் அந்த பாதத்துக்கு குஞ்சிதபாதம் என்று பேர். அந்த வளைந்த திருவடியை பெற்றவன் சிவபெருமான். இப்ப சுவாமி தன் மீது அந்த திருவடியை சூட்டும்படி அங்க அவர் வேண்டார் இல்லையா? அப்படிப்பட்ட தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் ஊமுழுக உயிர் உழுக உள்ளமெல்லாம் உழுக வேண்டிக் கொண்டு வெளியிலே நடந்து வருகிறார். தம்மை அறியாதபடி ஞானசம்பந்தர் அறிந்து கொள்ளாதபடி தன் தரள பந்தர் எடுத்து அழகான குளிர்ச்சியான ஒரு பந்தலை, அது எப்படி சொல்லணும்னா பாராஷூட் மாதிரி வச்சுக்கங்களேன். பாராஷூட் எப்படி இருக்கும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு அப்படி தெரியும், அது போல ஞானசம்பந்தருடைய முடி மீது அந்த பந்தர் எடுக்கப்படுகிறது. எமை விடுத்து அருள் புரிந்தார் பட்டீஸ்வரர். அந்த சிவபூதங்கள் ஞானசம்பந்தருடைய காதிலே சொல்லுகின்றன, இது சிவபெருமான் அளித்திருக்கிறார், எமை விடுத்து அருள் புரிந்தார் அப்படி என்று அந்த பூதங்கள் சொல்லுகிறது. இப்ப அடுத்த வரியில சொல்றாரு சேர்க்கிறார், அதுதான் சேர்க்கிறாருடைய பெருமை. அவ்வுரையும் அணிமுத்தின் பந்தரின் அவ்வுரையும் மணிமுத்தின் பந்தரும் ஆகாயம் என அந்த மூலமானது காதிலே சொன்ன மாத்திரத்திலே பாராசூட் இருந்தது மாதிரி ஒரு முத்து பந்தல் விடுகிறது.
அந்த முத்துப்பந்தல் அப்படியே விரிந்து ஆகாயத்தில் எழுந்து அப்படியே கீழே இறங்கி வந்து அடியவர் கைகள்ல கிடைக்கும் இந்த காம்பு. இப்ப எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க இல்லையா, ஒரு நம்மளால ஒரு பிளாஸ்டிக் தான் செய்ய முடிஞ்சிச்சு, அதுக்கு மேல முடியல. சுவாமி கொடுத்தார் அந்த அடிமுத்தின் காம்பினை கொடுத்தார். அந்த அடியார்கள் எல்லாம் அந்த காம்பினை பற்றி கொண்டு வந்தார்கள். ஆகாயம் என செவ்விய மெய்ஞான உணர் சிறப்புடத்து பிள்ளையார் இவ்வினைதான் ஈசர் திருவருவலாகில் இசைவதென மெய்பிறவு புலகமுடன் மேரியின் இசை தாழ்ந்தார். அப்படியே தாழ்ந்து விழுந்து வணங்கினார். அங்கேயே சுவாமி வணங்கினார். இந்த பந்தடியா திருநெல்வாயில் அறத்துறையில சுவாமி முத்து சிவியை கொடுத்துட்டார் ஞானசம்பந்தர். இங்கேயே பந்தல் கொடுக்கணும். ஒரு கேள்வி வருது இல்லையா, சிவிகை கொடுத்த பெருமாள் சிவிகை கொடுத்திருக்கலாமே, ஏன் பந்தல் கொடுத்தார் அப்படின்னா, அந்த பந்தல் சங்கப்படகை போல அந்த பந்தல் ஒரு சைவம் சார்ந்து குழந்தை நடந்து வருதே, பைய அதனுடைய பாதம் நொந்து போகிறதே என்ற காரணத்தினாலே சுவாமி என்ன பண்ணார், முத்து பல்லக்கினை வைத்தார். மாரன்பாடி அடியார்கள் எல்லாம் கூப்பிட்டு மாரன்பாடியில் தங்கியிருக்கிறார் அறத்துறையில் இருக்கிற அடியார்களுடைய கடைகளை போய் சொன்னார், எவ்வளவு ஞான சம்பந்தம் வந்திருக்கிறார், அவன் ரொம்ப என் குழந்தை பாதம் வந்து வருகிறது, அதனால கோயிலுக்குள்ளே நான் சிவிகை வைத்திருக்கிறேன், முத்து குடை வைத்திருக்கிறேன், கூறி பூத குழம்பு சின்னங்கள் வைத்திருக்கிறேன். எல்லா கணங்களும் ஒரே மாதிரி போய் சொன்னார் சுவாமி. எல்லாரும் ஏற்றி கேட்டாங்க. என் கனவுல சுவாமி வந்து சொன்னார், என் கனவுல சுவாமி சொன்னார், என் கனவுல சுவாமி சொன்னாருன்னு ஒவ்வொரு அடியார்களும் சொன்னார். சுவாமி அங்க மட்டும் சொன்னார், ஞான சம்பந்தத்தையும் வந்து சொன்னார். என்ன சொன்னார்னா, உனக்கு சிவிகைலாம் கொடுத்துருக்கிறேன், மாரன்பாடியிலிருந்து அடியா அந்த திருநெல்வாயுத்துறை அடியார்கள் எல்லாம் புறப்பட்டு மாரன்பாடிக்கு வருவாங்க, வந்து பல்லைக்கில் ஏற சொல்வார்கள், நீ பல்லைக்கில் ஏறிக்கொள்வாயாக அப்படின்னு அவருடைய கனவுல சொன்னார். அவருடைய கனவுல சொன்னோடனே அவர் தந்தையார்கிட்ட சொன்னார். தந்தையார்கிட்ட சொன்ன பக்கத்தில் இந்த அடியார்கள் எல்லாம் கேட்டார்கள். அவர்கள் சொல்லவும் அங்கே திருநெல்வாயுத்துறை அடியார்கள் மாரன்பாடியில் இருந்து வந்து ஞான சம்பந்தரை சுமக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதும் ஒரே மாதிரியாக இருந்தது. இப்ப ஞான சம்பந்தர் மட்டும் உட்கார்ந்து வந்தார், அடியார்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்தார். இப்ப ஞான சம்பந்தர் நடந்து வர, இப்போ ஞான சம்பந்தருக்கு ஒரு பெரிய படை கொண்டு உருவாகிவிட சைவ பெரும்பட்டாளம் திருநீரும் ருத்திராக்கமும் அணிந்த 1000 அடியார்கள் ஞான சம்பந்தர் பின்னே சிவத்தினுடைய பெருமையை புரியவர்களாக தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி ஹரஹர சிவசிவ ஹரஹர சிவசிவ ஹரஹர சிவசிவ என்று கோலம் எழுப்பியவர்களாக ஞான சம்பந்த பெருமான் பின்னணியே வராங்க. இப்போ ஞான சம்பந்தருக்கு கிடைச்ச பேர் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதனாலதான் சுவாமி முத்தாராம பந்தல் கொடுத்தார். அப்படிப்பட்ட சுவாமி அந்த முத்து எப்படிப்பட்டது, ஆட்டோமேட்டிக் ஏசி பந்தல், சாதாரண பந்தல் இல்ல, ஆட்டோமேட்டிக் ஏசி. குளிர் காலத்துல நமக்கு வெப்பத்தை கொடுக்கும், வெப்ப காலத்துல குளிர்ச்சியை கொடுக்கும். இப்படி ஆட்டோமேட்டிக் வெப்பத்தை கொடுத்த ஆட்டோமேட்டிக்கான ஒரு ஏசி பந்தலை கொடுத்தவர் நம்முடைய பட்டீஸ்வர பெருமான் என்பதுதான் இது நம்முடைய பெருமானுடைய கருணை. இதுல என்னன்னா, இந்த செய்தியில பெரிய புராணத்துல ஒரு நிகழ்வு இருக்க, இந்த நந்தி விலகிய செய்தி சொல்லிட்டு மாட்டார். ஆனால் அதன் பிறகு வந்த மகாவித்வா மீனாட்சி அவர்களை தான் இந்த தலத்தினுடைய பெருமையை பாடுகின்ற பொழுது அந்த செய்தியை சொல்லிப்பார். இந்த நந்தி விலகிய செய்தி உங்களுக்கு பெரிய புராணத்தில் இருக்காது. இப்போ அந்த பந்தல்ல ஞானசம்பந்த பெருமான் வருகிறார். அவர் வருகின்ற காட்சியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமி நந்தியை விலை இருக்க சொன்னார். அதனால இங்க நந்தி விலை இருப்போம். அந்த நந்தி கூட நேரம் பார்க்காத சுவாமிய நம்ம விலக சொன்ன விஐபி யாரு அப்படி வராது, அப்படி ஞானசம்பந்தர் பார்க்கிற மாதிரி. அதனால இந்த கோவில்ல வருகின்ற பொழுது பலமா வரணும் அவசியமே இல்லை, நேரம் இருக்க முடியாதுல்ல. ஏனென்றால் ஆன்மா, அதாவது பசு அடைகின்ற இடம் பட்டி, பசு அடைகின்ற இடம் பட்டி, ஆன்மா அடைகின்ற இடம் பட்டி. அதனால இந்த இறைவனை பார்க்கணும்னு எந்த ஆன்மா ஆசைப்படுதோ அந்த ஆன்மாவுக்கு எந்த விதமான தடையில ஓடி போய் சிவசிவான்னு சொல்லி இடையில இப்ப கனவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், அதான் தடை, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சுவாமியை பார்ப்பதற்கு எந்த ஒரு தடையும், அப்படிப்பட்ட சுவாமி, வாரி வழங்குகின்ற சுவாமி, கேட்கவே வேணாம். அங்க இருக்கிற சக்தி விட்டு சுவாமியாவது கண்டூருக்கு போ, பட்டீஸ்வரம் போன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா இந்த சாமி சொல்லவே மாட்டேன்.
நீங்க இந்த பட்டீஸ்வர சுவாமி மனதால் நினைந்த மாத்திரத்தில் உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி 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 கொடுக்கும். ஆனா கேட்கறது தான் நம்ம ஜாக்கிரதையாக கேட்கும். அதுதான் சுவாமி இயல்பு. அவ்வுரையும் அணிமுத்தி பந்தரம் ஆகாயவேளன் செவ்வியமே ஞானமுணர் சிறமுறந்து பிள்ளையார் இவ்வினைதான் ஈச திருவருளாகி இசைவதென மெய்விரவு புலகமுடன் மெய்தி இசைத்தார்கள். பெருமானுடைய கல்வி ஒவ்வொரு இடத்துல ஞானசம்பந்தர் பெருமானுக்கு செய்கின்ற அற்புதத்தை நினைத்து அப்படியே குறித்து வணங்கினார். அதுபொழுது அணிமுத்தின் பந்தரணி அருள் சிறக்க கதிரொழிய மணிக்காம்பு பரிசனங்கள் கை கொண்டார். இப்படி ஞானசம்பந்த பெருமான் கீழே விழுந்து வணங்கவும் அடியார்கள் எல்லாம் நிமிர்ந்து பார்க்கவும் அந்த மணிக்காம்பு வந்து அப்படியே வரவும் அவரை என்ன புண்ணியம் பண்ணிப்பாங்க பாருங்க. சுவாமி கொடுத்த மணிக்காம்பினை அந்த பந்தரை பற்றுகின்ற பேர் அந்த அடியார்கள் மக்களுக்கு எப்படி கிடைத்தது பாருங்க. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அருள் சிறக்கு கதிரொழிய மணிக்காம்பு பரிசனங்கள் கை கொண்டார். மதுரமொழி மறைத்தலைவர் மருங்கி இமையோர் பொழிவாக புது மலர அப்பந்தர் பூப்பந்தரும் போல். இப்ப அந்த எல்லாருக்கும் அந்த முத்து பந்தல் பூப்பந்தர் போல காட்சி அளித்தது. இப்ப நம்ம பந்தர் பூப்பந்தர் பந்தரை காட்சி அளிச்சது பிளாஸ்டிக்ல இருந்தாலும் அதுதான். தொண்டர் மார்படுக்க சுருதிகளில் பெருந்துழனி எட்டு செய்யும் நிறைந்தோங்க எழுந்தருளும் பிள்ளையார் வெண்தருள பந்த நிழல் மீதனைய திருமன்றில் அண்டர் விழா எடுத்த திருவடி நீழல் என வந்தார். பாரிமிசை அன்பருடன் வருகின்ற பன்னகத்தின் ஆரம் அணிந்தவர் அருள்கருணை தேவன் போற்றி ஈரமணங்களில் தலிகழிப்பை எதிர்கொள்ள முகமலர்ந்து சேர வரும் தொண்டருடன் திருப்பட்டி ஈஸ்வரம் அணைந்தார். இங்கு வருகின்ற பொழுது பெருமான் ஒரு பாட்டு பாடினார். அது பாடல் மறை எனக்கு பதிகம். அந்த பாடல் மறை தொடங்குகின்ற பதிகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சூட்ட காலை அந்த பதிகத்துடைய இயல்பு அதை என்னுடைய ஓதுவாமுத்திகள் பாடுவார்கள். அதை கேட்டு நீங்கள் இங்குற எல்லாரும் சேர்ந்து அப்படியே மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பாடல் மறை என்ற பதிகத்தை நாம் கேட்டால் நம்முடைய வினைவமை எல்லாம் விட்டு ஓடும் என்பதாலே இப்பொழுது இந்த பதிகத்தை கேட்போமா? பாடல் மறை சொல்லுவோம். சம்பந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. பாடன் மறை சூடன் மதி பண்பனையோ பாகமதில் மூன்றோ கணையாள் கூடையேறியூட்டி எதிர்காட்டி நிகழ்கூட்டு புகழ்சூழ் பழசையுள் மாடமழ பாடி ஊரை பட்டி சரமியே ஏகடி கட்டர பட்டி சரமே மருவன் கடல்கள் போல் பெருகி பின்னுலகம்
யானை கூறி ஒத்துமையை அங்கவரு உருவமேறி கடல்கள் தோழ உள்ளம் உடையாரை அடையா வினைகளே மலையினோடு கீழ் பாவலுடன பூதமணி பறையொலி பெருகதிகள் நத்தமர் பற்றி தலைமேய படிப்போர் இறையோடு மறைவியதோ சடையிலை ஏற்ற குணல் தோன்ற இறைவனடி முறை முறையில் ஏற்றுமவர் தீர்வுகள் இல்லவே இரவிலி மோகிந்து நீங்கிமையோர் உலகில் பேரனுருவார் துறவிலேனும் உள்ளமோ உடையார்கள் கொடிவீதி அழகாக தோன்றி இறைவனுரை பட்டி சர்வேத்தி எழுவார் இணையேறும் இதவாய் நரவீரையால் மொழியால் வழிபாடு மலையை நீக்கியோ நீசல் வீரல் வாட்டி வரை உட்கருணாத இருப்பார் மதீனா ஈசனுரை பட்டி சரவேத்தி எழுவார்கள் இணையேறும் இளவாய் நாசமர வேண்டுதலின் நன்னவிலா அமர விண்ணுலகமே தூயாண்டரானும் நெறியானும் அறியாதவன் தோற்ற நிலையில் ஏய வகையான அடியுள் ஆதிநகரம் பாயநல நீரதனி வாழுமைகள் போடும் உரை கட்டி சரமே மேயவனது ஈரடியூர் ஏத்த எளிதாகும் நல மேலுலகமே அடைப்பினி மடவாக நீடு பிண்டமாது உண்டுகள் தரும் கடுப்பொடி மூட கவச கத்துமொழி காதல் செய்தார் கமல் சே மடைகள் வயல் அமராடி நகர் நீடு படையாரை அதனுடன் படை பொருள்கள் தன்மீது பட்டி தரம் ஏற்ற வினைப்பட்டதே மதியோலை நடமாடி நகர் நீடு படையாரை அதனுடன் மந்தம் பட்டி தரமே சம்பந்தன் அணியார் செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவத தொண்டரினை நிப்பரிலவே ஞான சம்பந்தன செந்தமிழ்கள் கொண்டினிது செப்பவத தொண்டரினை நிப்பரிலவே சிவாத சிற்றம்